प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्. இதுதாங்க அமுதம் காலனி. இன்னும் பழமை மாறாம புதுமையா இருக்கிறது தான் இந்த காலனியோட சிறப்பு. 9 நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல 9 குடித்தனங்கள் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி அன்பு காட்டி மதிக்கிற மகாலட்சுமி யாருன்னா பாரதி டீச்சர். வரலாறு படைக்க வரும் வரலட்சுமியே போற்றி, வரும் காலம் வளங்காண வரும் தனலட்சுமியே போற்றி, பெண் இனத்தை உயர்த்த வரும் வீரலட்சுமியே போற்றி, கருணையே வடிவான கஜலட்சுமியே போற்றி, ஆனந்தம் அள்ளத்தரும் அஷ்டலட்சுமியே போற்றி, அமுதம் காலனியில் அடியெடுத்து பெண் குலத்தின் பெருமை காக்கும் அமுதலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க, நான் அங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங் மேடம், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன டாக்டர், என்ன விசேஷம்? நேத்து ஒரு ஹார்ட் ஆபரேஷன் மேடம், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சக்சஸா முடிச்சிட்டேன் மேடம். வாவ், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you மேடம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் உங்க கைராசி தான். என் கைராசி ஒன்னும் இல்ல மேடம், எல்லாம் உங்க முகராசி தான். என்ன, ஏன் முகராசியா? ஆமா மேடம், நீங்க இங்க காலனி குடி வந்து 2 வருஷம் ஆச்சு. உங்க முகத்தை பார்த்துட்டு வெளியே போனாலே எல்லா காரியமும் சக்சஸ் தான் மேடம். எது எப்படியோ கூடிய சீக்கிரத்துல இந்த சென்னையில சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு அதுல இந்த மாதிரி நிறைய கேசஸ் அட்டெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணுங்க. சாரி மேடம், நான் யூஎஸ் போய் செட்டில் ஆலான்னு இருக்கேன் மேடம். வாட், யுஎஸ்ஏவா? ஆமா மேடம், ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த இந்த ராஜசேகர் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்க எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? நான் இந்த நிலைமைக்கு வர எங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சொத்துக்களை இழந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது மேடம். இதுக்கெல்லாம் நான் ஈடு கட்டணும்னா ஸ்டேட்ஸ் போனாதான் முடியும் மேடம். என்ன ஸ்டேட்ஸ் போனா உங்க முகத்தை பார்க்க முடியாது மேடம். ஓகே ராஜசேகர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். பரிமளா, சீக்கிரமா, லேட் ஆகுதுல. என்னங்க மணி 7:30 கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுத்துறீங்களே? காலையில உங்களை ஆபீஸ்க்கும் இவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள என் உயிரே போயிடுது. ஒரு ஹெல்ப் இருக்கா? காலையில சுப்ரபாத் ஆரம்பிச்சிட்டியா? பின்னென்ன, காலையில வாக்கிங் போறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்க. நான் ஒருத்தி மட்டும் எல்லா வேலையும் 8 மணிக்குள்ள ரெடி பண்ணணும். சரி, உன் வாயை கொஞ்சம் மூடு. ஹலோ, வணக்கம் மேடம். என்ன வினோத் சார், காலங்கத்தால உங்க வைஃப் சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நீங்க வேற அப்படியே பயந்து போய் நிக்கிறீங்க. பயமா எனக்கா? மேடம், இந்த உலகத்துல இருக்கிற எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறது இல்ல, பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. அததான் நானும் பண்றேன். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா புருஷங்களும் இப்படித்தான். ஏன் உங்க புருஷன் கூட அப்படித்தான். வழக்கம் வாசிக்கிறது தானே மேடம்? என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப அழகா கல்யாண பொண்ணு மாதிரி வந்திருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே, அதான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஓ, வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ் மிஸ், இந்த தடவை தமிழ் எக்ஸாம்ல 96% மார்க் வாங்கியிருக்கேன் மிஸ். வாவ், வெரி குட், சூப்பர். என்ன வெரி குட் மேடம்? அது காரணம் இன்னைக்கு தானே மேடம்? நான் என்ன பண்ணேன்? நீங்க இந்த காலனிக்கு வரதுக்கு முன்னால இவர் ஒரு சாதாரண டெய்லர். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கே ஓனர் ஆயிட்டார். எல்லாம் உங்க ராசிதான். அது மட்டும் இல்ல மேடம், மெட்ரிக் கிளாஸ் படிக்கிற இவளுக்கு செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு எடுக்கணும்னு இவ சொல்லி தான் நான் முடிவு எடுத்தேன். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ் எடுத்தேன் மேடம். அதனாலதான் மேடம் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா. நான் காரணமா? நான் ஏன் பவித்ராவை தமிழ் எடுக்க சொன்னேன்னா, மத்த மொழிகளும் கலை கலாச்சாரங்களும் தோன்றி சில 1000 வருஷங்கள் தான் ஆச்சு. ஆனா தமிழ் மொழி தோன்றி 20,000 வருஷங்களுக்கு மேல ஆகுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல மனிதன் முதல்ல பேசின மொழி தமிழ் தான். இத நான் சொல்லல, அமெரிக்க ஆய்வாளர்களே குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் நான் பவித்ராவை தமிழ் எடுக்க சொன்னேன். மேடம், இவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, வா போலாம். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு என் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்படியா? என்ன கேஸ்? என் கட்சிக்காரர் ஒருத்தர் குடி போதையில நடப்பாதையில் போன ஒருத்தரை காரியத்தை கொண்டுட்டாரு. அதனால என் கட்சிக்காரரை கைது பண்ணி காரையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. எனது கட்சிக்காரருக்கு குடி பழக்கம் இல்ல, கார் ஓட்டவும் தெரியாது, அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல டிரைவரும் இல்ல அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிருக்கேன். அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு. அதனால உங்க முகத்தை பார்த்துட்டு போனா எல்லாம் நல்லபடியா நடக்குன்னு நான் நம்புறேன். லாயர் சார், நீங்களுமா? நான் மட்டும் இல்ல, இந்த காலனியே உங்களை அப்படிதான் நம்புது.
குட் மார்னிங் மேடம். ஆட்டோ காப்பி வாசல்ல வெயிட் பண்றாரு. நான் அப்படியே காலேஜ் கிளம்புறேன் மேடம். ஏய் பிச்சு, நீ எக்ஸாம் நல்லா பார்த்து எழுது. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டே நான் பார்த்து எழுப்புறேன் மேடம். என்ன அப்படி பாக்குறீங்க? இங்க ஒரு பிட்டு, இங்க ஒரு பிட்டு, எல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். பாவி, உன் பேரண்ட்ஸ் என்னடான்னா நீ டாக்டர், ஐபிஎஸ், லாயர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்னடான்னா உன் படிப்புல கான்சென்ட்ரேஷனே பண்ணாம இப்படி விட்டு வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. நான் ஒருத்தனே எப்படி மேடம் டாக்டர், ஐபிஎஸ், லாயர் ஆக முடியும்? நான் அரசியல் தான் மேடம். சரி சொல்லு, இந்த தடவை தேர்தல்ல நீ யாருக்கு ஓட்டு போட்ட? ஓட்டா? நானா? அட போங்க டீச்சர், 2 மணி நேரம் வெயில நின்னு காஞ்சி யார் ஓட்டு போடுவா? நான் ஃப்ரெண்டோட மாயாஜாலுக்கு படம் பார்க்க போயிட்டேன். சுத்தம். ஓகே மேடம், என் ஃப்ரெண்டு வந்துட்டான். நான் அப்படியே காலேஜ் கிளம்புறேன் மேடம். வணக்கம்மா. வாங்க சார். வணக்கம் வணக்கம். எப்ப திருச்சில இருந்து வந்தீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஹவுஸ் ரெண்ட் வாங்குறதுக்கே நீங்க ஆள் அனுப்பி தான் வாங்குவீங்க. இப்ப நீங்களே நேர்ல வந்திருக்கீங்க. சென்னையில ஒரு லேட் பிசினஸ் விஷயமா வாங்க வந்தம்மா. 10 நாள் இங்க தான் இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இப்படி அடிக்கடி வந்து எங்களை பாத்துட்டு போங்க. எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. என்னம்மா பாரதி இப்படி சொல்லிட்ட? உங்களெல்லாம் எப்படிமா மறக்க முடியும்? இந்த அமுதம் காலனில படிப்பறிவே இல்லாம வீட்டு புறக்கிறந்தா இன்னைக்கு இந்த அமுதம் காலனிக்கே ஓனர் ஆகி இன்னைக்கு திருச்சியில மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆயிருக்கானா இந்த தாய் வீட்டை என்னால மறக்க முடியுமாமா? என்ன கோபி, மேடம் போயிட்டாங்களா? அது எப்படி போவாங்க? என்னோட முதல் சவாரி அவங்க தானே, அதனால தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவங்க என் ஆட்டால ஏறினாதான் எனக்கு நிறைய சவாரி கிடைக்கும். என்ன சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க போல இருக்கு? மண்டல பூஜை வந்துருச்சுல்ல, மாலை போட்டிருக்கோம்ல. அப்போ இனி 6 வாரத்துக்கு எதுவுமே கிடையாதா? என்ன 6 வாரமா? 6 மாசமா அடிக்கிறது இல்ல. உனக்கு தெரியுமா, மேடம் சொன்னாங்க கோட்டரி பீரி நிப்பாட்ட சொல்லி. அவங்க சொல்ல கேட்டு இப்ப சொந்தமா ஆட்டோ வாங்கிட்டேன்ல. குட் மார்னிங் மேம். ஏய் குட் மார்னிங் மேடம், எனக்கு இன்னைக்கு எக்ஸாம். ஊர்ல இருக்க எங்க அப்பா உங்ககிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போக சொன்னாரு. நான் என்னமா பிளெஸிங் பண்றது? உன் ரூம்ல நீ நைட் 1 மணி வரைக்கும் படிச்சிட்டு இருந்த. உன் ரூம்ல லைட் எரிஞ்சது, நான் பார்த்தேன். இல்ல மேடம், தினேஷ் கூட 1 hour, மனோஜ் கூட 1 hour, ரியாஸ் கூட 1 hour, அவங்க கூட போன்லயும் நெட்லயும் சாட் பண்றதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு. இதுல நான் எங்க படிக்கிறது? நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பசங்களோட பேசுற சுத்துற? மேடம், தேவையில்லாம பேசல, தேவையில்லாம சுத்தல, தேவையோட தான் பேசுறேன். தினேஷோட பேசுறேன்னா என் செல்லுக்கு அவன் அப்போ டாப் அப் பண்ணி விடுறான். மனோஜ் எனக்கு கேண்டீன்ல டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். ரியாஸ் என்ன டெய்லி காலேஜ்ல டிராப் பண்றான். இதுல என்ன மேடம் தப்பு இருக்கு? ஹே, பி கேர்ஃபுல் தான். கோபி, போலாம் மேடம். பாய் மேம். இந்த காலத்து பொண்ணுங்க தப்பு இல்லாம பண்றத நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்றாங்க. இது எங்க போய் முடியும் தெரியல. நமக்கு எதுக்குடா வம்பு? இதுதான் எங்களோட அமுதம் காலனி. ஏய், இது தன்யா. ஹாய். வணக்கம். இவ விச்சு. ஹாய் சார். மேடம், யார் இது? இவதான் என் அத்தான். அத்தானா? சூப்பரா இருக்காரு மேடம். கட்டினா இவரே மாதிரி ஒரு ஆளு தான் கட்டணும். ஏய் சும்மா இரு. மேடம், தண்ணே கண்ணு கொல்லி கண்ணு அத்தானை கூட்டு போய் எலுமிச்சை பழம் பெரிய பூசணிகளை சுத்தி போடுவோம். சரி படா. நீ போடி. ஏய் சரி. ஏய் பிச்சு, இந்த பேக்ல இருக்கு பெட்ரூம் இருக்கு. ஓகே. நான் வினோத் சரோட ஃபேமிலிக்கு Okay. அறிமுகப்படுத்திட்டு வந்தேன். வாங்க. ஹலோ. ஹலோ. டீச்சர் அவங்க அத்தனை கூட்டிட்டு வந்திருக்காங்கடா. சூப்பரா இருக்காரு தெரியுமா? செக்க செவன்னு தக்காளி மாதிரி இருக்காரு. எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா. நான் எதுக்கிட்டே வரணும்? நீ எனக்கு துரோகம் பண்ணலாம் பரவாயில்ல, டீச்சருக்கு பண்றாது. சீ, போன வை. அந்த காலத்து பொண்ணுங்க அடுத்த பொண்ணுக்கு கட்டின புடவை மேலதான் ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க அடுத்த பொண்ணுக்கு கட்டின புருஷன் மேலேயே ஆசைப்படுறாங்க. இதுதான் நாகரிகமா? நமக்கு ஏண்டா வம்பு? என்னம்மா பாரதி, அத்தான் வந்தாச்சா? அதான் ரொம்ப கலையா இருக்கீங்களோ? இவர்தான் இந்த அமுதம் காலனியோட ஓனர். வணக்கம். சரி நீங்க போங்க, அப்புறம் பாக்குறேன். வாங்க. பிரமிளா, இவர்தான் என்னோட அத்தா. வணக்கம். இவங்க பிரமிளா, இவரு இவங்களோட ஹஸ்பண்ட். பவித்ரா இல்லையா? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓ சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இன்னும் இங்க இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அத நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். சரி? ஓகே, பாத்துக்கலாம். புருஷன்னா இப்படி இருக்கு. என்னடி முனகுற? பாரதி ஹஸ்பண்ட் எவ்வளவு சூப்பரா விஜய் மாதிரி இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களே பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி. ஆமாண்டி, அவர் விஜய் மாதிரி இருக்காருன்னா
அவங்க மாதிரி சிம்ரன் மாதிரி இருக்காங்க. நீ அப்படியா இருக்க? சிலிண்டர் மாதிரி இருக்க. என்ன குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. மேடம் வந்துட்டேன் மேடம், வெளியே தான் நிக்கிறேன் மேடம். ஓகே மேடம், ஓகே. என்ன கோபினா, எங்க சவாரி? யாருக்கு? டீச்சர் அத்தான் தான் மும்பை கிளம்புறாருல, அவரை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்பதானே வந்தாங்க, அதுக்குள்ள போறாங்களா? சரி, நமக்கே வம்பு. சார் வணக்கம். வணக்கம் கோபி. பாரதி, ஐ அம் ரெடி. 2 minutes வெயிட் பண்ணுங்க அத்தா. நான் இப்போ ஓகே. வணக்கம் வணக்கம். என்ன சார் லக்கேஜ் எங்க கிளம்பிட்டீங்க? மும்பை ஆபீஸ்ல இருந்து உடனே கிளம்பி வர சொல்லி கால் வந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். என்ன சார் பெரிய புடலங்க ஆபீஸ்? இங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு செட்டில் ஆக பாருங்க சார். பாரதி டீச்சருக்கு கொஞ்சம் துணையா இருக்கும்ல. பாரதி டீச்சருக்கு நான் துணையா? அதான் நீங்களா இருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்கு பாரதிக்கு? என்ன சார் புரியாம பேசுறீங்க? நாங்க இருக்கிறது எப்படி பாரதி டீச்சருக்கு துணையா இருக்க முடியும்? நான் எப்பவுமே இவர் கூட சண்டை போடுவேன். ஆனா ஒரு நாள் கூட இவர் பார்க்காம நல்ல இருக்கவே முடியாது. இவருக்கு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது தெரியுமா? ஆனா நான் தான் அனுப்பல. ஏன் தெரியுமா? இவர் எப்போ என் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இவ சொல்றது சரிதானே சார்? கட்டுன புருஷன் பக்கத்துல இருக்கிறதுலயும் ஒரு தனி சுகமே இருக்கு சார். நீங்களும் உங்க மனைவி பாரதி கூட சந்தோஷமா இங்க இருங்க சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாரதி என் ஒய்ஃபே இல்ல. என்ன? பாரதி உங்க வைஃப் இல்லையா? ஆமா மேடம், சின்ன வயசுல இருந்தே என்ன அத்தான் அத்தான் தான் கூப்பிடுவா. ஏன்னா அவ எனக்கு முறை பொண்ணு. என் ஒய்ஃப் குழந்தை எல்லாம் ஊர்ல இருக்காங்க. அப்போ பாரதியோட ஹஸ்பண்ட்? உங்களுக்கு விபரமே தெரியாதா? பாரதியோட ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. என்ன? பாரதியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரா? அப்ப பாரதி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல, பண்ணிக்கல. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அல்ல கல்யாணம் பண்ணிக்கல. அப்போ பாரதி ஒரு விதவையா? ஆனா பூ வச்சுப்பாங்க, பொட்டு வச்சுப்பாங்க, விதவிதமா கலர் கலரா சாரி வேற கட்டிப்பாங்க. அப்படித்தானே? மேடம், எந்த காலத்துல இருக்கீங்க? ஹஸ்பண்ட் இறந்து போட உடனே ஒய்ஃப் வந்து உடற்கட்டில ஏறின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் டைப்பே வேற. பாரதி ஏன் பூ வைக்கிறாங்க, ஏன் பொட்டு வைக்கிறாங்க, இந்த விவரத்திலே அவங்களே கேளுங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கே. அத்தா டைம் ஆச்சு, ஏர்போர்ட் கிளம்பலாமா? வினோத், பிரமிளா இவரை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லார்கிட்டும் சொல்லிட்டியா? என்ன அதிசயமா இருக்கு? எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கிறீங்க, அதுவும் காரசாரமா வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நான் வந்த உடனே நிறுத்திட்டீங்க? நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? முழு சோத்துல பூசணிக்காய் மறைக்கலாம், ஆனா உருண்டை சோத்திலேயே பூசணிக்காய் மறைச்சிட்டீங்க. காதுல பூ சுத்தலாம், ஆனா நீங்க பூக்கடை வச்சே வியாபாரம் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, புரியுற மாதிரி நானே கேக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். ஓகே, உங்க ஹஸ்பண்ட் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அது எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. இந்த அமுதம் காலனிக்கு நீங்க குடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ உங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? ஆமா, பண்ணிக்கல. இந்த 2 இயர்ஸா எங்க எல்லார்கிட்டயும் சுமங்கலியா நடிச்சு உங்க அத்தான் மும்பையில இருக்கிறதா போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. மேடம், நீங்க சுமங்கலியா நடிச்சு இந்த காலனி மக்களை எல்லாம் ஏமாத்திருக்கீங்க. இது சட்டப்படி குற்றம். நியாயப்படி பார்த்தா உங்க மேல மோசடி வழக்கு போடும். மேடம், இந்த நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆனா உங்களை மாதிரி சில பெண்கள் தவறு செய்யறதுனால இந்த நாட்டோட கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க மேடம், நீங்க ஒரு விடோ. டீச்சர், நீ 4 எழுத்து படிச்சவங்க, 4 பேருக்கு 4 விதமா அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்களே எப்படி பண்ணலாமா? மேடம், உங்க கையெடுத்து கும்பிடுறேன். இந்த காலை மக்கள் ஏமாத்தினது போதும். இனிமே பூ மட்டும் வைக்காதீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ உங்க காதுல கழுத்துல போட்டிருக்கிற இந்த நகை நட்டை எல்லாம் கழட்டி வைங்க. அது போதும். சீ. ச்சே.
நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். என் ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல தவறிட்டாரு. ஆனா என் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பாரதி, நான் இறந்த பிறகும் நீ சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கி செத்து போனாரு. நான் விதவைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எனக்கு மூதேவின்னு ஒரு பட்டம் கட்டி என்னை மூலையில உட்கார வச்சிருப்பீங்க. நான் சுதந்திர பறவையா சுயமா சம்பாதிச்சு 40 குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து புடிச்ச டீச்சர் வேலையை மனநிறைவா செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பிரமிளா, நான் கை குழந்தையா இருந்தப்போ என்னை மடியில உட்கார வச்சு எனக்கு காது குத்தி கம்மல் போட்டு அழகு பார்த்தவங்க என் தாத்தா பாட்டி தான். அதுக்கப்புறம் 20 வருஷமா விதவிதமா நகை போட்டிருக்கேன். இப்ப என் தாத்தா பாட்டி உயிரோட இல்ல. இந்த சூழ்நிலையில இப்ப நீங்க என்கிட்ட வந்து உனக்கு முதல்ல தங்க நகை போட்டு அழகு பார்த்த உன் தாத்தா பாட்டியே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நீ தங்க நகையே போடக்கூடாதுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. வீட்டுல மறுபடி மாப்பிள்ள பார்த்து 25 பவுன் நகை போட்டு 25,000 வரதட்சணை கொடுத்து இந்த தாலி கட்டி 2.5 வருஷம் வாழ்ந்து இறந்து போன என் புருஷனுக்காக வாழ்நாள் முழுக்க தங்க நகையே போடக்கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்? ராஜசேகர், நீங்க விதைச்சு செடி வளர்த்து தண்ணி ஊத்தி மரமா வளர்த்து அந்த கனியை இன்னொருத்தர் சாப்பிடுற மாதிரி இந்த தமிழ்நாட்டுல பிறந்து இங்க வளர்ந்து இங்க படிப்பு முடிச்சு இங்க டாக்டர் பட்டம் வாங்கி வெளிநாட்டுல செட்டில் ஆக பாக்குறீங்க. ஆனா நான் நாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிறேனா? நான் சின்ன வயசுல இருந்தே கவுன், பாவாடை, தாவாணி, சுடிதார், புடவைன்னு விதவிதமா 20 வருஷமா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது என் அப்பா அம்மா. அவங்க இப்ப உயிரோட இல்ல. இந்த சூழ்நிலையில நீங்க என்கிட்ட வந்து 20 வருஷமா ட்ரெஸ் வாங்கி கொடுத்த உன் அப்பா அம்மாவே உயிரோட இல்ல, அதனால நீ கலர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு சொன்னா அது நியாயம். ஆனா 2 வருஷம் வாழ்ந்து முடிச்ச என் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் இனிமே கலர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, சீவி சிங்காரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? வினோத் சார், உங்களோட தங்கச்சியோ அக்காவோ திருமணத்துக்கு பிறகு அவங்களோட கணவனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஏற்பட்ட மாதிரி எதிர்பாராத விபத்து ஏற்பட்டா தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வச்சிருங்க. ஒருவேளை அவங்க திருமணம் செஞ்சுக்க விரும்பலன்னா ஆண் துணை இல்லாம வாழ முடியும்ன்ற தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருந்தா சுமங்கலியாவே வாழ விடுங்க. தயவு செஞ்சு கலாச்சார சீரழிவுன்னு சொல்லி அவங்களை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. எதிர்பாராத விதமா ஒருவேளை விபத்துல நீங்க இறந்து போனா, ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா உங்களோட மனைவி இப்படி சுமங்கலியா இருக்கணுமா இல்ல அமங்கலியா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். லாயர் சார், குடிக்கிறதே தப்பு, குடிபோதையில வாகனம் ஓட்டுறது அதை விட பெரிய தப்பு. உங்க கட்சிக்காரர் ஒருத்தர் குடிபோதையில வண்டி ஓட்டி ரோட்ல போறவங்க வரவங்க மேல எல்லாம் ஏத்தி கொள்ளுவாரு. ஆனா அவங்கள நீங்க வாத திறமையால பாதித்து நிரபராதின்னு காப்பாத்துவீங்க. இது தப்பு கிடையாது. ஆனா நான் சுமங்கலியா வேஷம் போட்டிருக்கேன், இதுக்காக என் மேல மோசடி வழக்கு போடுவீங்களா? இது எப்படி சார் சட்டப்படி குற்றமாகும்? கலாச்சாரத்துல ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். இதுக்காக என் மேல மோசடி வழக்கு போட போறீங்களா? உங்க கட்சிக்காரர் குடிபோதையில கொலை பண்ண மாதிரி தான் ஏன் புருஷனையும் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். தப்பு செஞ்சவன் வெளியில இருக்க நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு மூளையில முடங்கி கிடக்கணுமா? நம்ம நாட்டு அரசியல்ல காமராஜர், அண்ணா, கக்கன் போன்ற பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்தாங்க. ஆனா இந்த அரசியலே ஒரு வியாபாரமா நினைக்கிற நீ என்ன அசிங்கப்படுத்துறியா? எலெக்ஷன்ல ஓட்டே போடாம மாயாஜாலுக்கு படம் பார்க்க போன நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தேனா என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த பழமைவாதிங்க வாழ்ற காலனில இருக்க மாட்டேன். நான் இங்கிருந்து போறதா முடிவு பண்ணிட்டேன். மிஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னே புரியல மிஸ். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மிஸ். இல்ல பவித்ரா, நான் என் ஹஸ்பண்ட மிஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் மிஸ்ஸஸ் தெரியாத ஒரு காலனிக்கு குடி போறேன். இதே டீச்சர் வேலையை தொடர்ந்து மனநிறைவோட செய்வேன். ஆனா ஒண்ணு, சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கிறதுக்கு தனியா எந்த ஒரு தப்பும் கிடையாது. நாம செய்யற சின்ன சின்ன தப்பு கூட கலாச்சார சீரழிவுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. நான் போறேன். பாரதி, நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட, உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அமுதம் காலனிலேருந்து போறது பாரதின்னு ஒரு பொண்ணு இல்ல, ஒரு அமுத சொரப்பின்னு சொல்லவங்க கூடி சீக்கிரம் உணர்ந்துப்பாங்க. நம்ம நாட்டுல எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை பாரதியார் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது.
நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஆண்டாண்டு காலமா கடைபிடிச்சிட்டு வர ஒரு சில சம்பிரதாயத்தை நீ மாத்தணும்னு நினைக்கிற. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நீ போறத பாக்குற சக்தி எனக்கு இல்லம்மா. உணர்வினை